இப்போது டெல்டா மாவட்டங்களிலிருந்து இந்த பக்கம் ராணிப்பேட்டை மற்ற இடங்கள் எல்லாத்துலேருந்து வருது. 55லேருந்து 65 ரூபா வரைக்கும் ஒரு மூட்டைக்கு கொள்முதல் வாங்குகிறாங்க. புதுசாக இவங்க வந்து டெக்னாலஜி கண்டுபிடிச்சது என்னென்னா, பணமாக கொடுக்கலன்னா பரவாயில்ல, ஒரு மூட்டைக்கு 3 கிலோ நெல்லாக தனியாக கொடுக்குது. இந்த ஆய்வுக்கு போகிறாங்கல்ல டாஸ்மாக் நிர்வாகத்திலேருந்து மேற்பார்வை நிர்வாகம், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து இந்த 10 ரூபாயை பற்றி ஆய்வு பண்ணுவோம், ஆனால் பயப்படாதீங்க, எந்தவித நடவடிக்கையும் எடுக்க மாட்டோம் ஊழியர்கள் மீது, டாஸ்மாக் மீது. அவ்வளோ கீழே தான் சார் போவார். இதுக்கு முன்னால் அவர் வந்து எவ்வளவு தரமாக இருந்தார். கொடும்பாளூர் கருணாநிதி, கொள்ளைக்கார கருணாநிதி குடும்பம். ஒரு கால் விஜய் பிரதமரானால் அப்போ தமிழ்நாட்டில் யார் முதல்வராக இருக்கும்? பை த பீப்பிள் நேயர்களுக்கு வணக்கம். பல்வேறு அரசியல் பொருளாதார சமுதாய பிரச்சனை ஆலோசனை நிகழ்ச்சியில் இன்று நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திருசக்தி சுந்தராமன் வந்திருக்கார். வணக்கம் சார். வணக்கம் ஜெய் சார், சொல்லுங்கள் சார். இப்போது பனையூர் பாபு அவர் வந்து எல்லாமே இணைத்து திமுக இணையும் போது இந்த ஆட்சி 6 மாதத்துக்கு மேலே நீடிக்காதுன்னு ஸ்டாலின். அப்புறம் நேற்று பார்த்தீங்கன்னா பெஞ்சமின் இதே மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடத்தியிருக்காரு. அதுக்கு அப்போ சொன்னார், என்ன இப்போ கேட்டபோது என்னங்க இது மாதிரி சொல்லிட்டீங்கன்னா, அதெல்லாம் கிடையாது, நான் வந்து ஆட்சி கலைன்னுலாம் சொல்ல, நான் அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்டேன். இப்போ திடீர் நேற்று சொல்லியிருக்காரு, இந்த ஆட்சி வந்து கவிழ்ந்துரும் 6 மாதத்தில் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ தினசரி அவன் மனசுக்குள்ளே அப்படியே அந்த வெம்பி மனசில் இருக்கிற குமரலை வெளிவத்திக்கிட்டே இருக்காங்களோ அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்குது. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நீங்கள் வந்து பெஞ்சமின் சொன்னார், அவர் சொன்னார், இவர் சொன்னார்லான்னு சொல்கிறீங்கல்ல. ஸ்டாலின் அவர்களே முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களே இந்த ஆட்சி 6 மாதத்திற்கு மேலே பனையூர் பாபு நிகழ்ச்சியில் சொன்னார். அந்த நிகழ்ச்சியில் சொன்னார். இப்போ நேற்று பேசும்போது இந்த ஆட்சி எப்போது வேண்டுமானாலும் கவிழும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பப்போ வந்து, ஆனால் நாங்கள் வந்து கவிழ்ப்பதற்கு ஏற்பாடு செய்யவில்லைங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த சூழ்நிலையில் தான் வைகோவுடைய 2 பேர் வந்து திமுகலையே ரீட்டைன் பண்ணிட்டார். அது எப்படி ரீட்டைன் பண்ணார்? அது சோஃபாவா, சேரா, குஷனா நமக்கு தெரியாது. சூட்கேஸா, ஸ்வீட் பாக்ஸா? திமுகவுடைய ஃபார்முலா ஸ்வீட் பாக்ஸு. அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு ஸ்டைல் இருக்குதுன்னு வச்சுங்க. அது மாதிரி ஏதோ ஒன்று நடந்திருக்குன்னு நினைக்கலாம். ஸோ இப்படி பேசுகிறாரு. சமீபத்தில் இவர் பேசுகிறதுக்கு ஒரு காரணம் வந்து சும்மா இல்லாமல் இந்த கேஎன் நேரு போன்றவர்கள்லாம் வந்து ஒரு பக்கம் சேகர்பாபு வந்து துறைமுகத்தில் என் மேலே கோச்சிக்காதீங்க, தோக்கடிச்சிட்டேன்னு, இந்த சொம்பெல்லாம் எடுத்து ஓரமாக வைங்க, அடிக்க சொம்படிலாம் தாங்காது, துறைமுகத்தில் ராஜினாமா பண்ணிடுறேன், நீங்கள் நில்லுங்க, ஜெயிக்க வைக்கிறேங்கிறாரு. கேஎன் நேரு திருச்சி கிழக்கில் இடைத்தேர்தலில் நில்லுங்க, நான் உங்களை ஜெயிக்க வைக்கிறேங்கிறாரு. அவருக்கு பாவம், அவருக்கு கேஎன் நேருக்கு இப்போது பிரச்சனை வந்துருச்சு, எஃப்ஐஆரில் இன்க்ளூட் பண்ணோன்ற மாதிரி அந்த கேஸை வாபஸ் வாங்கினதெல்லாம் அதை ஏற்கனவே திமுக அரசு போட்ட கேஸை வாபஸ் வாங்கினதுனால இப்போ எஃப்ஐஆரில் இவர் இன்க்ளூட் ஆகிறாரு. அந்த 3 இந்த டெண்டர், ட்ரான்ஸ்ஃபர், அப்பாயின்மெண்ட் இந்த வழக்கில். அப்போ அவர் செந்தில் பாலாஜி சப்போர்ட் பண்ண மாதிரி தன்னை சப்போர்ட் பண்ணணுங்கிற எண்ணத்தில் அவர் வந்து ஏதோ தாஜா பண்ணினா தான் இந்த ரோஜா சிரிக்கும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு அவர் கூஜா தூக்கிட்டு இருக்காரு. அவரை நம்பி ஸ்டாலின் மறுபடியும் திருச்சி கிழக்கில் நிற்கிறார். உடனே வந்து தாவேகாலேருந்து இப்படி கிளப்பி விட்றாங்க, அவரை எதிர்த்து வைகோவை நிற்க வைக்கிறோம். இதை வந்து சினிமாவில் சொல்கிற மாதிரி நல்லா இருக்குல்ல, இந்த காம்பினேஷன் சூப்பராக இருக்குல்ல, ஸ்டாலின் வர்சஸ் வைகோ. நடக்குமோ நடக்காதோ, பேசுகிறதுக்கு நல்லா இருக்குல்ல. பட் வைகோவில் அவ்வளோ கீழே தான் சார் போவார், அவ்வளோ தரம் தான் போவார் வைகோ. இதுக்கு முன்னால் அவர் வந்து எவ்வளவு தரமாக இருந்தார். கொடும்பாளூர் கருணாநிதி, கொள்ளைக்கார கருணாநிதி குடும்பம், 2Gயில் பணம் வந்துச்சு, ஸ்டாலின் வீட்டுக்கு அட்டைப்பொட்டியாக வந்துச்சு, என் கல்லறையில் கூட அவர்களுடன் கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு உலகத்திலேயே சிறந்த முதல்வர் வந்து ஸ்டாலின் அவர்கள் தான் வந்து சொல்லியிருந்தார். எப்போது? 2 மாதம் முன்னால் வரைக்கும். இப்போ வந்து கம்ப்ளீட்டாக வந்து திமுகவுக்கு பழையபடி ஆரம்பிச்சிட்டாரு. பக்கத்தில் இருந்து திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறாரு. ஆமாம், கல்யாண நிகழ்ச்சியில் அப்படிலாம் சொல்கிறார், அப்படிலாம் வந்து சொன்னார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வைகோவுக்கென்று தரம் என்று இருக்கிறது. அது என்ன தரம் என்பதை அதுதான் நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சது. அதாவது மோசம், படுமோசம், வைகோ மோசம், அந்த மாதிரி எப்போ வேணாலும் எது வேணாலும் பேசுவார் அப்படிங்கிறதுல வைகோ வந்து இருக்கிறதுலையே அந்த மோசம், படுமோசம் அப்படின்னு சொல்லக்கூடிய, பக்கா மோசம்னு சொல்லக்கூடியதில் கடைநிலையில் வரக்கூடிய தரம் வந்து வைகோவுடைய தரம் அப்படிங்கிறது. இவ்வளோ நாள் அரசியலில் அவராக வந்து ஒரு பெரிய புரட்சி புயல்னு ஆரம்பித்து கடைசியில் புயல் ஒன்று புஷ்ஷானது அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டார். அந்த அளவுக்கு அங்கே ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இது மொத்தம் என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்டாலின் அவர்கள்
ஏன்னா அவர் நேரு சட்டமன்றத்தில் என்ன சொன்னார், அப்பாவை காணும்னு சொன்னது, அப்பா மீண்டும் சட்டமன்றம் வருவார். ஸோ இப்போ அப்பாவை சும்மா இல்லாமல் எல்லாரும் போய் அப்பாவை உஸ்பேத்தி விட்டுருக்காங்க. பாவம், அப்பா இதில் மயங்காமல் இருந்தால் அவருக்கு நல்லது. ஏன்னா 2ஆம் முறையும் ஒரு கால் ஜெயிக்கிறாரு ஜெயிக்கல, நம்ம அதை பற்றி சொல்ல முடியாது, மக்களுடைய தீர்ப்பு. இல்லை ஒருவேளை விஜய் அவர்களோட வந்து சொல்லிட்டாங்க அப்பாவை காணாமல் தேடிட்டாங்க. ஒருவேளை திருப்பி தேர்தல் நின்று தாங்கள் சொன்னது உண்மையாக இருக்க வேண்டும் என்பதற்காக விஜய் திருப்பி தோற்கடித்து விட்டார்னு வைங்க ஸ்டாலின் அவர்களை. அதைத்தான் சொல்கிறேன். 2வது முறை ஸ்டாலின் தோற்கடித்தால் அவருடைய அரசியல் ஏற்கனவே கிட்டத்தட்ட ஓய்வு பெறும் நிலைன்னு சொன்னது இன்னும் சீல் போட்டு டப்பாவை மூடி விட்டா மாதிரி ஆகிடும். அதாவது அவருடைய அரசியல் வாழ்க்கையை 50 அடி ஆழத்துக்கு வந்து புதைத்து விட்ட மாதிரி ஆகிடும் அரசியல் வாழ்க்கையை. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையே அவர் அனாவசியமாக. 2வது இன்னொன்று என்ன ஆகிடும், ஏற்கனவே அவர் உதயநிதி அவர்கள் தன்னை எதிர்கட்சி தலைவராக வரும்பொழுது எதிர்கால முதல்வர், எல்லாருமே எதிர்கால முதல்வர் தானே. ராகவா லாரன்ஸ் கூட ஆசைப்படுறாரு, எல்லாரும் தான் ஆசைப்படுறாங்க. சூர்யா ஆசைப்படுறாரு. அவர் சூர்யா அறிக்கை விட்டுருக்காரு, அவர் மேனேஜர் கிடையாது, அவர் அரசியல் வரமாட்டாருன்ட்டாராம். ஆமாம். அதனால் வந்து இல்லை, இது மாதிரி எல்லாருக்கும் ஆசை இருக்குது. நிறைய நடிகர்கள் அந்த லிஸ்ட்டில் வராங்க, அந்த ஆசைப்படுறவங்க. உடனே நீங்கள் கேட்பீங்க, நடிகர்களுக்கு மட்டும்தான் அந்த ஆசை இருக்கா, நடிகைகளுக்கு இல்லையான்னு கேட்பீங்க. இப்போ கூட சமீபத்தில் முதல்வரை போய் வந்து ஸ்னேகா அவர்கள் பார்த்துருக்காங்க, சமந்தா பார்த்துருக்காங்க, சிம்ரன் பார்த்துருக்காங்க, பூஜா ஹெக்டே பார்த்தாங்கன்னு சொன்னாங்க. அவர் முதல்வர் போய் யாரோ நடிகையை பார்த்துட்டு வந்தார், கேக் வெட்டினாருன்னு சொன்னாங்க. ஏன் வந்து நடிகர்கள் மட்டும்தான் வந்து முதல்வர் ஆகணும்னு ஆசையா? நடிகை ஏன் ஆனால் நமக்கு வரலாறு இல்லையா? இருக்கே. அப்படி இருக்கும் பொழுது ஜானகி ராமச்சந்திரனுமே வந்து ஒரு காலத்தில் விஎன் ஜானகி அவர்கள் நடிகையாக இருந்தவர் தான். ஆமாம். அதே மாதிரி அவர் 13 நாள் தான் இருந்தார். ஜெயலலிதா அவர்கள் ஒரு பெரிய ஆளுமையாக இருந்து ஆட்சி நடத்தினார்கள். ஸோ நடிகர்கள் ஆகலாம், நடிகைகள் ஆகக்கூடாதா? எம்ஜிஆர், விஜய் போன்ற நடிகர்கள் ஆகியிருக்காங்க. நடிகைகளில் விஎன் ஜானகி, ஜெயலலிதா போன்றவர்கள் ஆகியிருக்காங்க. மற்றவங்களுக்கெல்லாம் ஏன் அந்த ஆசை வரக்கூடாது? ஸோ இப்போது அவங்க நடிகைன்னா துணைத் தலைவராக வரலாம், துணை முதல்வராக வரலாம், இல்லையே எதிர்காலத்தில் முதல்வராக வரலாம். ஏன்னா திடீர்னு விஜய்க்கு வந்து பிரதமர் ஆவார் அப்படின்னு ஒரு அந்த பண்டிட் ஜோசியர் சொல்லியிருக்காரு. ஆமாம். அவர் முதல் பிரதமர் வரைக்கும் அவர் ஆகிறதுக்கான அந்த ஜாதக கட்டம் பிரமாதமாக இருக்குது. ஒரு கால் விஜய் பிரதமர் ஆனால் அப்போ தமிழ்நாட்டில் யார் முதல்வர் ஆகிறது? தமிழ்நாட்டை இடத்த நிரப்பணும். அது நிர்கதியாக தமிழ்நாட்டை விட்டு விட முடியுமா? ஆமாம். மக்கள் பரிதி இல்லை புஷியானந்தை நம்பியோ ஆதவர்ஜனாவை நம்பியோ விடலாமா? விட முடியுமா? அவர்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும். ஆனால் அதே சமயத்தில் கட்சிக்கு தலைமை தாங்குவதற்கு ஒரு கரிஸ்மா, ஒரு ஈர்ப்பு வேண்டும் இல்லையா? ஆனாலும் ஒரு நடிகரோ வேறு நடிகர் வாழ்றதுக்கு விஜய் வந்து வேறு ஒரு நடிகருக்கு இடம் கொடுக்க மாட்டார். இருந்தாலும் நடிகை வரலாம், எந்த நடிகை வேணாலும் வரலாம். இல்லை சார், இப்போது இந்த சூழ்நிலை நீங்கள் சொன்னீங்க, அவர் பிரதமராகக்கூடிய தகுதியும் கூட இருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது போலியோ நிகழ்வு நடைபெற்றது. அதில் கூட வந்து அவர் சொதப்பலான சில நிகழ்வுகள் நடைபெற்றிருக்கிறது. அது என்ன சார் இப்படி? அதாவது சில மணி நேரங்கள் அங்கே இங்கே பக்கத்தில் தான், பாலவாக்கத்தில், அவர் வீட்டு பக்கத்தில் ஈசிஆரில் பனையூர் அவர் வீடு. அதாவது பனையூரில் இருக்காருன்னா அங்கேருந்து அவர் ஈசிஆரில் இருக்கார். வீடு வந்து அதான் இப்போ அந்த ஈசிஆர் தான். அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு ஆக்சுவலாக முதல்வர் வர்றதுக்கு 10 நிமிஷம் கூட ஆகாது. 2 மணி நேரத்துக்கு மேலே வந்தது மட்டும் இல்லாமல் காலங்காத்தால் 7 மணிக்கு வெயிலில் வந்து குழந்தைகள் பெற்றோர்கள் அவர்களை வந்து நிறுத்தியிருக்காரு. அதாவது இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன் உங்களை, விஜய் எந்த மதத்தை சார்ந்தவர்? கொஞ்சம் கஷ்டமான கேள்வி தான், இருந்தாலும் சொல்கிறேன். விஜய் வந்து இந்து மதத்தை சேர்ந்தவர், கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்தவர், இஸ்லாம் மதத்தை சேர்ந்தவர், ஒரு சமமான அனைத்து மதத்தையும் சரியான பார்வையில் பார்க்கக்கூடிய இல்லைங்க. அதாவது அவராக பிறப்பால் தன்னுடைய பெயரால் தன்னை அறிவித்து கொண்டது கிறிஸ்தவர் என்று. ஏன்னா ஜோசப் விஜய் அப்படின்னு ஒரு முதலெல்லாம் விஜய்னு நடிக்க ஆரம்பித்தார். அப்புறம் பிற்காலத்தில் ஜோசப் விஜய்னு போட்டார். இப்போ வந்து வரும்போதே அவர் பெயர் சந்திரசேகர் என்பதற்காக தந்தை பெயர் ஜோசப் விஜய். அப்போ கிறிஸ்தவர் என்பது காட்டிக்கொள்கிறார். ஆனால் அதையும் தாண்டி அவர் வந்து கோயிலுக்கும் போகிறாரு, திருச்செந்தூர் கோயிலுக்கும் போகிறாரு, மற்ற கோயிலுக்கு போகிறாரு, தர்காவுக்கு மசூதிக்கு போகிறாரு, கையில் சிவப்பு கயிறு கட்டியிருக்காரு, நெத்தியில் ஏதோ ஒரு அரகஜா பொட்டு வச்சுருக்காரு. ஸோ அப்போ எல்லாரும் வந்து இவர் இந்து மதம், கிறிஸ்தவ மதம், இஸ்லாமிய மதம் பொதுவானவர்னு எல்லாரும் ஒன்று மறந்துடுறாங்க. அவருடைய முக்கியமான மதம் இதெல்லாம் இல்லை, தாமதத்தை சேர்ந்தவர். அவர் அந்த மதத்தை சேர்ந்தவர் போல இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா கரூர்லேயும் அதான பிரச்சனை, கரூரில் அதான் பிரச்சனை.
அதுக்கு முன்னால் பரந்தூர் போகிற வழியில் அதான் பிரச்சனை. எங்கெல்லாம் அவர் வந்து கூட்டம் நடத்துகிறாரோ அங்கெல்லாம் வந்து 4 மணி நேரம் 5 மணி நேரம் அப்படி வந்து கரூரில் 40 உயிர்கள் 41 உயிர்கள் போச்சு. அதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா இந்த போலியோ போதும் இதே மாதிரி தான் சில மணி நேரங்கள் காத்திருக்கு. ஏன் அதை சரியாக குழந்தைகள் காத்திருக்கிறார்கள் என்னும் பொழுது குழந்தைகள் பெற்றோர்கள் போலியோ யாருக்கு போடுவாங்க? சின்ன குழந்தைங்களுக்கு தான் போடுவாங்க. அப்படிப்பட்ட இடங்களில் வந்து சரியான நேரத்தில் வரலாமே, ஒரு பங்க்சுவாலிட்டி மெயின்டைன் பண்ணலாமே. சிஎம் வந்து வந்தால் ஒன்றும் அப்படி ஒன்றும் ரோடு முன்ன மாதிரி ரோடை க்ளோஸ் பண்ணது இல்லையே தவிர ஒரு லேன் க்ளோஸ் பண்ணுறாங்க, வரலாமே. இவருடைய இந்த தாமதம் என்கிற அந்த மதம் ஒரு கொள்கையாகி இவங்க கட்சியில் எல்லாருக்குமே வந்துருச்சு. அவர் ஆனந்த் அவர்கள், புஷி ஆனந்த் அவர்கள் அமைச்சர், அவர் பொன்னேரி திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒரு விழாவுக்கு வந்து 4 மணி நேரம் லேட்டாக போயிருக்காரு. அங்கே கும்பல் ரொம்ப ஜாஸ்தியாக போய் அது 4 மணி நேரம் காத்திருக்கான்னா கொஞ்சம் ரெஸ்ட்லெஸ் ஆகிடுவான். கொஞ்சம் அது கரூரில் சம்பவங்களே நடந்தது. அது நடந்தது. பொன்னேரியில் அதே மாதிரி நடந்து தள்ளுமுள்ளு ஜாஸ்தியாகி தாமதமாக வந்ததினால் பவுன்சர்களுக்கும் இவருடைய தாவேகா தொண்டர்களுக்கும் தகராறாகி இது ஒரு பிரச்சனையாச்சு. அப்போ இந்த தாமதம்ங்கிற மதம் வந்து தாவேகால விஜய் வரவே இருக்கு எல்லாருக்கிட்டையும். ஆமாம், விஜய் அவர்கள் தலைவன் எவ்வழி மக்கள் வழி தொண்டர்கள் வழி அந்த வழியில் வந்து பரவி இது போலியோ இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து இவர் அது பேர் என்ன இந்த 10 ரூபா டாஸ்மாக் கரூர்னு சொன்னோன்னு அதானே ஞாபகம் வருது. ஆமாம், அந்த 10 ரூபா பாலாஜின்னு பாட்டு பாட ஆரம்பித்தோன்னு தான் அந்த பிரச்சனையே வந்தது. இப்போ என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 20 ரூபா வசூல் பண்ணுறாங்க. இதில் எப்படி சொல்கிறாங்கன்னா 10 ரூபா வந்து எக்ஸ்ட்ரா. ஆனால் கடும் நடவடிக்கைலாம் எடுப்போம், 10 ரூபா கலெக்ஷன் பண்ணான்னு சார். இருங்க, நான் பல இடத்துல விசாரிச்சுட்டு சொல்கிறேன். 10 ரூபா வசூல் பண்ணுறாங்க, இல்லை 10 ரூபாய்க்கு பதில் 20 ரூபா வசூல் பண்ணுறாங்க. எதுக்குன்னா அந்த 10 ரூபா வந்து பாட்டிலில் திருப்பி கொடுத்தா 10 ரூபான்றது முதல்லையே அட்வான்ஸாக 10 ரூபாயை வாங்கிட்டு அந்த பாட்டில்களை அவங்களா டிஸ்போஸ் பண்ணிடுறாங்க. முன்னால் டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்டிருந்தவங்க இப்போவே முன்னாலேயே வாங்கிறாங்க. 20 ரூபா வாங்குவது என்பது பல மாவட்டங்களிலிருந்து தெளிவாக பத்திரிகையாளர்கள் ஊடகவியலாளர்கள் கன்ஃபார்ம் பண்ணுவது. ஆமாம், அது மட்டும் இல்லாமல் இந்த ஆய்வுக்கு போகிறாங்கல்ல டாஸ்மாக் நிர்வாகத்தில் மேற்பார்வை நிர்வாகம், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து இந்த 10 ரூபாயை பற்றி ஆய்வு பண்ணுவோம், ஆனால் பயப்படாதீங்க, எந்தவித நடவடிக்கையும் எடுக்க மாட்டோம் ஊழியர்கள் மீது, டாஸ்மாக் மீது ஆய்வுக்கு வருவோம், ஆனால் நடவடிக்கை எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து கன்வின்ஸ் பண்ணி ஆறுதல் சொல்லிடுறாங்க. ஆக 10 ரூபா வசூல் என்று பாலாஜி என்று சொன்ன அந்த இது வந்து இப்போது 20 ரூபாயாக ஆகிவிட்டது. அதே மாதிரி குவாரிகள் மூண்டது ஏற்கனவே ஹைகோர்ட்டில் மூட சொன்னதெல்லாம் ஏற்கனவே மூண்டதெல்லாம் கணக்கு காமிச்சு மூண்டதுன்னு சொல்லாமல் அது சொன்னதோடு மட்டும் இல்லாமல் நம்ம தான் பேசணும். ஒரு டிகே பிரபுவுடைய தந்தை வந்து வசூல் பண்ணுறாரு சில இடங்கள்லன்னு, வேறு பல இடங்களிலும் இப்போது தாவேகா நிர்வாகிகள் பலர் இந்த கனியம்பாடியில் நடந்தது, இன்னும் மற்ற இடங்கள்லாம் வந்து மாதம் எங்களுக்கு லஞ்சம் கொடுக்கணும், இல்லை 3 மாதத்துக்கு ஒரு தடவை இவ்வளோ கொடுக்கணும், குவாரிக்கு இவ்வளவுன்னு சொல்லி வசூல் தொடர்ந்து நடைபெறுகிறது என்பது இந்த ஆட்சி. அதேமாதிரி நெல் கொள்முதல் வந்து 40 ரூபா வாங்கினாங்க திமுக கமிஷன். இப்போது டெல்டா மாவட்டங்களிலிருந்து இந்த பக்கம் ராணிப்பேட்டை மற்ற இடங்கள் எல்லாத்துலேருந்து வருது, 55லேருந்து 65 ரூபா வரைக்கும் ஒரு மூட்டைக்கு கொள்முதல் வாங்குகிறாங்க. புதுசாக இவங்க வந்து டெக்னாலஜி கண்டுபிடிச்சது என்னென்னா, பணமாக கொடுக்கலன்னா பரவாயில்ல, ஒரு மூட்டைக்கு 3 கிலோ நெல்லாக தனியாக கொடுத்துரு. இப்படியெல்லாம் வந்து ஆக ஆட்சி மாறியதே தவிர காட்சிகள் மாறவில்லை அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி சார் இப்போ டெல்லி பிரதிநிதி எல்லாமே சொன்னாங்க, நீங்கள் முதலையே சொன்ன மாதிரி டெல்லி வைகோவை கொண்டு வருவோம் டெல்லி பிரதிநிதி ஆனாங்க. அவர் உள்ளுக்குள்ளே என்ன பேசிக்கிட்டாங்களா, அந்த 2 எம்எல்ஏ கூட்டு வந்ததாக டெல்லி பிரதிநிதி கொடுத்துருப்போம், அவர் 2 எம்எல்ஏ கூட்டு வரல, அவர் 2 பேரும் எஸ்கேப் ஆகிட்டாங்களே, அவரை கழட்டி விட்டுருவோம், இனிமேல் அவரால் யூஸ் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லும்போது தான் ஜனநாயகன் பட ப்ரொடியூசர் வெங்கட்ராமனை டெல்லி பிரதிநிதி ஆக்கியிருக்காங்க. வெங்கட் நாராயண டெல்லி பிரதிநிதி ஆக்கியிருக்காங்க. இப்போ என்ன பிரச்சனைனா, இப்போ எல்லாமே சொல்ல அவருக்கு தமிழ் தெரியாது, ஒன்றும் தெரியாது, அவர் எதுக்கு டெல்லி பிரதிநிதி ஆக்கிறீங்க அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. என்ன சார் பார்க்குறீங்க? இல்லை, அதாவது பொதுவாக டெல்லி பிரதிநிதின்னு யாரை போடுவாங்கன்னா, இப்போது அதிமுக காலத்தில் தளவாய் ஜக்கையன் இருந்தார். ஆமாம், இது மாதிரி வந்து கொஞ்சம் அதாவது அரசியல் அனுபவம் உள்ளவர்களாக போடுவாங்க. 2வது கூடியவரை தமிழை தவிர ஆங்கிலமோ இந்தியோ ஓரளவுக்கு பேசக்கூடியவர்கள். இவர் ஆடிட்டர் அப்படின்றாங்க. இவர் யார்? இல்லைங்க, நான் சொல்கிறது வந்து அரசியல் அனுபவம் ப்ளஸ் அந்த மொழி புலமை கூட இல்லை, ஓரளவுக்கு அந்த மொழி தெரிந்தவர், தமிழை தவிர வேறு மொழி பேசக்கூடியவர். ஏன்னா அங்கே டெல்லியில் போனால் ஒன்று ஹிந்தியில் பேசணும், இல்லைன்னா ஆங்கிலத்தில் பேசணும், தமிழில் தமிழ்காரங்க கிட்ட மட்டும் பேசலாம். அது வந்து நம்ம வந்து இப்போ நிர்மலா சீதாராமன்ட்ட போய் பேசும்போது, நிதியமைச்சர் அவர்களிடம் பேசும்போது நீங்கள் தமிழையே பேசலாம். அவர்கள் கூட இந்த ஆட்சிக்கு ஆதரவு நிலை போல் வந்து ஒரு காட்டிக்கிறார்கள். அது வந்து
அதாவது இந்த ஆட்சி கவிழாமல் இருக்க வேண்டும், திமுக ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்று பாஜக தேசிய பாஜக அளவில் நினச்சாங்க அப்படின்னு சொல்லுது. அந்த அந்த நோக்கத்தில் பார்க்கும் பொழுது அது நடந்து விட்டது. அதிமுக அது வந்து கண்ணாமண்ணா இப்போ கூட பார்த்தீங்கன்னா அவர் வேலுமணி அவர்கள் நேற்று ஒரு கூட்டம் கூட்டியிருக்கிறார். அதில் வந்து அதிமுக சின்னமோ கொடியோ எந்தவித அடையாளமோ இல்லாமல் தன்னுடைய ஆதரவாளர்கள் கூட்டத்தை கூட்டியிருக்கிறார், எடப்பாடி இல்லாமல். அப்படி கூட்டியிருக்கிறார் என்றாலே ஏதோ அங்கே நடக்க போகிறது. இன்னும் வந்து அதாவது தண்ணி ஊற்றுனா கூட நெருப்பு இன்னும் அணையலை, புகஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமை தான் அதிமுகவில் இருக்குது. கரூர் விஜயபாஸ்கர் வந்துட்டார், சிவி சண்முகம் எந்த நேரமும் வரலாம்ங்கிற நிலைமையில் தான் இருக்கார். இன்னும் யார் யார் வருவார்கள் என்று தெரியல. இந்த இடைத்தேர்தலுங்கிறது அநேகமாக இந்திய தேர்தல் வரலாற்றிலேயே வந்து இவ்வளவு இடைத்தேர்தல் ஒரே சமயத்தில் நடந்தது வந்து அநேகமாக சட்டசபை தேர்தலே நடக்குன்றாங்க. ஆமாம், கிட்டத்தட்ட 15 பேர். அதான் அதை மினி சட்டசபை தேர்தலாக இருக்கும்னு. அப்போது நம்ம மற்றதுலலாம் சொல்கிற மாதிரி இந்தியாவிலேயே முதலாக அப்படிங்கிற மாதிரி இதுலேயும் இந்தியாவிலேயே முதலாக வரும் போல் தெரியுது. இந்த ஒரு சூழ்நிலையில் இங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நல்ல விஷயங்களே நடக்கலை நம்ம சொல்லலை. இப்போது நல்ல விஷயங்கள் நடக்குதுன்னா டெண்டர், இப்போது மாநகராட்சி டெண்டரில் இந்த சின்ன சின்ன மைனர் டெண்டர்னு சொல்லுவாங்க, சின்ன சின்ன பணிகளுக்கு அதுக்கான இது பார்க்கும்போது திமுக ஆட்சியில் இருந்ததை விட 25-30% கம்மியான விலையில் டெண்டர் கோர்றாங்க. அதாவது கமிஷன் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லாததுனால் அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் பாராட்டப்பட வேண்டியது. அப்புறம் இந்த பாலியல் குற்றவாளிகளை வந்து எல்லா குற்றவாளியும், அதாவது கேங்ரேப் பண்ணுறவனையும் ஒரே மாதிரி, இந்த ஈவ் டீசிங் சும்மா கிண்டல் பண்ணுறானே இவன் எல்லாரையும் ஒரே பாலியல் குற்றவாளின்னு கொண்டு வரக்கூடாதுன்னு அதில் வந்து என்னமோ ப்ளூ, க்ரீனு, பிளாக்கு, சில்வர், அப்புறம் ரெட்டு, ஆரஞ்சு, ரெட்டு. இது நீங்கள் சொல்கிறத ஜுவல்லரி சிட் ஃபண்டு மாதிரி சொல்கிறீங்க. ஆமாம், அது மாதிரி கலர் கலராக வந்து அதுக்கு பேர் ஸ்பெக்ட்ரம்னு அதுக்கு ஒரு ஏதோ ஒரு பேர் வேறு வச்சுருக்காங்க. இவங்களுக்கு நிறம், பாலியல் குற்றவாளி இவர் சில்வர்னா அது ஒரு ஜோனைல், அதாவது சிறுவர். அப்புறம் ப்ளூனா வந்து வெறும் ஈவ் டீசர், ஒரு உதாரணமாக சொல்கிறேன். க்ரீன்னா ஒன்று, ஆரஞ்சு, ரெட்டுன்னா ரொம்ப மோசமான கேங்ரேப், அதாவது கொடிய டேஞ்சரஸ் ஆபத்தானவர். இப்படி வந்து அந்த ஹிஸ்ட்ரி ஷீட்டை போலீஸ் ரெக்கார்ட்ஸில் அப்படி வந்து கிளாஸிஃபை பண்ணாங்க. இதெல்லாம் ஒரு நல்ல விஷயம். அதே மாதிரி இந்த இ சேவா மையம் முன்னால் இருந்த ஆட்சிகள்லாம் இருந்தது. ஏதாவது ஒன்று வேணும்னா நீங்கள் ரேஷன் கார்டு வேணும், ஆதார் கார்டு வேணும், அது இதெல்லாம் வந்து அங்கே போய் பண்ணும். இப்போ நீங்கள் அங்கே வரைக்கும் போகாமல் ஆன்லைன்லேயே பண்ணக்கூடிய ஒரு வசதியை இன்று அறிவித்திருக்கிறார்கள். இதை முறையாக நடைமுறைப்படுத்தினால் இது மக்களுக்கு வந்து ஒரு நன்மை பயக்கக்கூடிய விஷயம். அதே மாதிரி அறப்போர் இயக்கம் 2022 இந்த அரசு மருத்துவர்கள்லாம் ஒரு 229 பேர் வேலைக்கே வராமல் காணாமல் போனேன். அப்ஸ்காண்டிங்னா இங்கே சம்பளம் வாங்கிட்டு அவன் வேறு எங்கேயோ வேலை பார்க்குறான், அப்படி கையெழுத்து போட்டு நேரம் கிளம்பி போயிடுறான் அப்படின்னு சொல்லி அதை இந்த அரசு எடுத்து 229 அறப்போர் இயக்கம் சொன்னது மட்டும் இல்லாமல் 1420 பேர் அந்த மாதிரி அப்ஸ்காண்டிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அவங்க கையெழுத்து போட்டு சம்பளம் வாங்கிட்டு அங்கே வாங்குறாங்க. திமுக பீரியடில் பார்த்தீங்கன்னா ஒரே டாக்டர் வந்து 3-4 மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலில் போய் ப்ரொஃபஸராக இருந்திருக்காங்க, சம்பளம் வாங்கியிருக்காங்க. இதெல்லாம் நடந்தது. இப்போ 1420 பேர். இதெல்லாம் வந்து ஒரு நல்ல விஷயங்கள். நம்ம எப்போவுமே நல்ல விஷயங்கள் நடந்தால் பாராட்டுறோம். ஆனால் திமுக ஆட்சியில் வந்து நெல் கொள்முதலில் என்ன பிரச்சனை இருந்ததோ, குவாரிகளில் என்ன பிரச்சனை கமிஷன் இருந்ததோ, இந்த தனியார் பள்ளியிலையுமே என்ன சொல்கிறாங்க, இதெல்லாம் பேசுனாங்க. இந்த அரசகுமார்லாம் கைது பண்ணாங்க. ஆனால் கீழே வரல இன்னும் வந்து டிஓக்கு இவ்வளவு, சிஓக்கு இவ்வளவுன்னு வாங்கிட்டு இருக்காங்க இந்த தாவேக அரசில். இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்ரீதர் வேம்பு ஜோகுல கூட சொன்ன போதும் கூட எல்லாமே வந்து அவர் ஜாதி ரீதியாக தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாம் இல்லையா? ஆமாம், அவர் வந்து இந்த ஆட்சியில் வாங்கலைன்றதை சொன்னார். போன ஆட்சியில் எங்கிட்ட கேட்டாங்க அப்படிங்கிறத சொன்னார். ஆனால் அதுக்கும் ஜாதிக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? அப்போது வேறு ஜாதியில் இருக்கிற இப்போ நந்தகுமார் வந்து தாவேக ஆட்சியை பாராட்டி அவரை வந்து செட்டப் பண்ணி பேச வச்சாங்கன்னு ஒரு திமுக சைட்லேருந்து சொல்கிறாங்க. எதுவாக இருந்தாலும் நந்தகுமாரும் ஜோஹோ ஸ்ரீதர்வேமும் ஒரே ஜாதியா இல்லையா? அதே மாதிரி மதுரையில் ஒரு பெண்மணி கூட ஒரு கரஸ்பாண்டன் கூட பேசியிருக்காங்க. ஏதோ விமலாவே நம்ம பேர் அவங்க பேசியிருக்காங்க. எல்லாருமே ஒரே ஜாதியா? அப்படி இல்லையே. இப்போ பொதுவாக நம்ம என்ன சொல்கிறோன்னா, இப்போ கூட அந்த தனியார் பள்ளியில் வாங்குறாங்க, இப்போவும் வாங்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லும்பொழுது அமைச்சர் அந்த மாதிரி கட்சியில் பார்ட்டி ஃபண்டுன்னு போகாமல் அங்கே அதிகாரிகள் இன்னும் அந்த பழைய நினைப்புலேயே இருக்கான். அந்த திமுக ஆட்சி அந்த பழைய திராவிட மாடல்லையே இருக்கான். ஆனால் இன்னும் வாங்கிட்டு இருக்காங்கிறது கூட இருக்கலாம். ஒரு நீங்கள் நடைமுறைப்படுத்தும் பொழுது ஒரே 24 மணி நேரத்தில் எல்லாமே நடக்காது, படிப்படியாக நடக்கணும். நம்ம அதை புரிஞ்சுக்கிறோம். இப்போ கூட வந்து இந்த ஆதி திராவிடர் விடுதிகள் இருக்குது பாருங்கள்,
அதுக்கு பேர் சமூக நீதி விடுதிகள் மாற்றிட்டாங்க. இப்போ ஆதி திராவிட நலத்துறையே சமூக நீதி துறைன்னு ஒரு வன்னியரசு அவர்கள் இருக்காங்க. 3 விடுதிக்கு ஒரு காப்பாளர் அப்படிங்கிறது நிறைய இருக்கான். நிறைய இடங்கள்ல சாப்பாடே போடலையா சார் திமுக ஆட்சியில்? போடல. பிஸ்கட் கொடுத்தாங்கன்னு இந்த ஆட்சியில் சொன்னாங்க. அப்படியே காலை உணவுக்கு பிஸ்கட் கொடுத்தாங்க. கொடுக்கக்கூடாதுன்னெலாம் ராஜ்மோகன் வந்து கல்வி அமைச்சர் வந்து கொடுத்தாரு. அதெல்லாம் சரி, ஏற்றுக்கிறோம், வரவேற்கக்கூடியது. அதே சமயத்தில் அதாவது இவர்களுக்கு வந்து செய்ய வேண்டிய வேலை பணி நிறைய இருக்கிறது. ஏன்னா திமுக ஆட்சியில் நடந்த பல விஷயங்களை வந்து சீர்திருத்தணும்னா அதுக்கு 5 வருஷம் அவங்க ஆட்சி பண்ணால் அது சரி பண்ணுறதுக்கு 10 வருஷம் ஆகும். ஆமாம், அந்த மாதிரி அவ்வளவு விஷயங்கள் இருக்குது. இவங்க படிப்படியாக செய்கிறாங்க, நம்ம அதை வந்து ஏற்றுக்கிறோம். அதே சமயத்தில் செய்ய வேண்டிய பணிகள் அதிகமாக இருக்கும்போது இந்த விளம்பர அரசியல், இந்த பில்டப்பு, ரீல்ஸு இதுகளெல்லாம் வந்து நிறையா வந்து கவனத்தை செலுத்தாமல் நீங்கள் உண்மையான இப்போ 3 விடுதிகளுக்கு ஒரு காப்பாளர்னா விடுதிக்கு ஒரு காப்பாளர் இருக்கும்போதே இங்கே தாம்பரத்துலேயே எங்கேயோ பார்த்தீங்கன்னா ஒரு சிறுமியை வந்து அந்த செக்யூரிட்டி கார்டே வந்து செவுத்தில் அடித்து இப்போ எல்லாம் பண்ணி பாலியல் அந்த சிறுமியை இறந்து போனாங்க. அந்த மாதிரிலாம் பல இடங்களில் நடந்திருக்கு. அப்போ நீங்கள் ஆதி திராவிடர் நாங்கள் இது வந்து இப்போ திருமா என்ன பண்ணுறாருன்னு தெரியல. திருமா ஏதோ தமாஷா பேசிக்கிட்டு இருக்காரு. என்னை வைத்து திமுக கூட்டணி முயற்சி பண்ணார்கள். திமுக இவரை வைத்து திமுக கூட்டணியை உடைக்கிறதுக்கு யார் முயற்சி பண்ணாங்க? உண்மையிலேயே திமுக கூட்டணியை உடைச்சிட்டு வந்தது காங்கிரஸும் விசிகாவும் தானே முதல்ல வந்தது. ஆமாம், உடைச்சதே இவர் தான் சொல்கிறத விட இவரும் சேர்ந்து தான். அப்புறம் என்னை வைத்து திமுக கூட்டணியை உடைக்க முயற்சி பண்ணாருன்னா அவர் விஜயை சொல்கிறாரா, ஸ்டாலினை சொல்கிறாரா? ஸ்டாலினை திமுக கூட்டணியை ஸ்டாலினே உடைக்கிறதுக்கு அவருக்கு அவசியம் இல்லை. ஆமாம், விலக்கி விடலாமே தவிர உடைக்க வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை. அது அவருக்கு நன்மையும் இல்லை. அதே மாதிரி பேசும்போது என்ன சொல்கிறாரு, நாங்கள் இல்லாமல் கூட்டணி ஆட்சியை வந்து பிடிக்க முடியாது திமுக. ரெண்டாவது திமுக கூட்டணியை வந்து உடைக்க முயற்சி செய்தார்கள்னு இப்போவும் என்ன சொல்கிறாரு, நாங்கள் இன்னும் தாவேகாவுடன் கூட்டணி பேசவே ஆரம்பிக்கவில்லை. அப்படி 2031 முடிச்சிடுவார்னு நினைக்கிறேன். ஆரம்பிச்சிடுவார் குறைந்தபட்சம். அது மாதிரி ஒன்று அவர் தினம் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. காலையில் ஒன்று மாலையில் ஒன்று கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இல்லை நமக்கு என்னென்னா எந்த விஷயத்தில் அவர் பேச இந்த மாதிரி பொது விஷயங்களை விட்டுட்டு ஆதி திராவிடர் விடுதியில் வந்து காப்பாளர்கள் இல்லாமல் இருக்கிறதெல்லாம் வந்து அவர் தலையில்லாமல் அவருடைய கட்சியை சேர்ந்த வன்னியரசு அவர்கள் சமூக நீதித்துறை அமைச்சராக இருக்கும் பொழுது அதெல்லாம் விட்டுட்டு இவர் வந்து இப்படி சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதாவது தாவேகா ஆட்சி செய்த நன்மைகளை நாம் வந்து வரவேற்கிறோம், அவர்களை வந்து பாராட்டுகிறோம் இந்த முடிவுகள் எடுத்ததுக்காக. ஆனால் இந்த ரீல் அரசியல் ஒன்று அவர்களுக்கு எதிராக நடைபெறுவது, இந்த மாதிரி இப்போ அதாவது எவ்வளவு பட்டாலும் புரியாமல் இந்த நிகழ்ச்சிக்கு தாமதமாக வரும் அந்த கொள்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும். கண்டிப்பாக சார். குழந்தைகள் இந்த பள்ளிக்கூடத்தில் டான்ஸ் ஆடுறது, பள்ளிக்கூடத்தில் அந்த முகம் போடுறது, இதெல்லாம் விட்டுட்டு மக்கள் நலனில் உண்மையான அக்கறையை செலுத்தினால் நிச்சயமாக உங்களுக்கு இடைத்தேர்தலாக இருந்தாலும் சரி, அடுத்த தேர்தலாக இருந்தாலும் சரி, மக்களுடைய ஆதரவு தொடர்ந்து நடைபெறும். இல்லை என்றால் இதே மக்கள் எவ்வளவு பணம் கொடுத்தாலும் திமுகவை அகற்ற வேண்டும் என்று முடிவு செய்த போது அகற்றி விட்டார்கள் அல்லவா? அதே மாதிரி விஜயுடைய முகம், அந்த முக ஈர்ப்பு மட்டுமே வந்து ஆண்டாண்டு காலத்துக்கும் தொடர்ந்து கட்சியை காப்பாற்றிவிடும் என்று நம்பிவிட வேண்டாம். உங்களுடைய செயல்பாடை வைத்து தான் மக்கள் உங்களை அடுத்த தேர்தலிலோ இடைத்தேர்தலிலோ முடிவு செய்வார்கள் என்பதை கவனத்திற்கு கொண்டு வரும். கண்டிப்பாக சார். உங்கள் நேரத்தை ஒதுக்கி பேட்டி மிக்க மகிழ்ச்சி. நன்றி சார். நன்றி, வணக்கம். நேரில் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.